வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை 6,28,000 படத்துல 10 ஹீரோவில் ஒரு ஹீரோவுக்கு தங்கச்சியாகவும் அதே 10 ஹீரோவில் ஒரு ஹீரோவுக்கு ஜோடியாகவும் நடிச்சவங்க தான் நம்மளுடைய விஜயலட்சுமி. இதே மாதிரி 5வது படத்துல வில்லனுக்கு தங்கச்சியா நடிச்சவங்க விஜயலட்சுமி ஹீரோவுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த 2 படத்துலையுமே வந்துட்டு இவங்க ஒரே ஒருத்தவங்க தான் வந்துட்டு பெண், அதுவும் அழுத்தமாக தெரிகிற பெண் இவங்க தான். அதனால தான் வந்துட்டு இந்த 2 படத்துலையுமே இவங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஆழமாக மக்கள் மனதில் போய் பதிஞ்சிடுச்சு. அதை தொடர்ந்து அவங்க பல படத்தில் வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஜெய் கூட ஒரு படத்தில் லீட் ரோலிங்கில், அதாவது சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் சரியாக ஓடாதனால தாங்க இவங்களோட ஃபியூச்சரே இப்படி ஆயிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதே கொள்கையாக நடிச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கே வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரபல இயக்குனர் ஆதித்யன் அவர்களின் மகள் தான் நம்மளுடைய விஜயலட்சுமி. பட வாய்ப்புகள் சரியா வராத காரணத்தினால பெரோஸ் என்பவரை 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது நடிக்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா தற்போது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்காம். இதை அவருடைய கணவர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா வந்துட்டு விஜயலட்சுமி எந்த ஒரு படத்துலையுமே நம்மளால பார்க்கவே முடியாது. மேலும் வெங்கட் பிரபு இயக்கிற எல்லா படத்துலையுமே வந்துட்டு விஜயலட்சுமிக்கு ஒரு சின்ன கேரக்டராவது கொடுத்துருவாரு. இனிமே கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு படத்துல எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு விஜயலட்சுமி தரப்பினர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.